ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த அருமையான காலை பொழுதில் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய மகிமையான பிரசன்னத்தினாலே, தம்முடைய மகிமையான கிருபையினாலே அப்பா நீர் எங்களை நடத்தும்படியாக உம்முடைய வல்ல ஜீவ கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும். அந்த கிருபை எங்களை பாதுகாக்கட்டும். ஆண்டவரே, அப்பா, இந்த காலை ஆராதனைக்கு தேவரீர் எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க சுவாமி. உம்முடைய வல்ல ஜீவ கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். ஆமென். உங்களுக்கெல்லாம் ஒரே ஆவலா இருக்கும். தாவீதனுடைய வாழ்க்கையை பற்றி கடந்த வாரத்தில் பேசினாரே, என்ன ஆச்சு என்ன ஆச்சு, இன்னைக்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு ஒரு வேளை ஒரு சிலர் கேள்வியோடு கூட இருப்பீங்க. ஆமேன். நான் விட்ட இடத்துலயே தான் தொடங்க போறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு சங்கீதம் 51 நீங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன். சங்கீதம் 51. நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினிடத்துக்கு போகிறார். அங்கே தாவீதினிடத்தில் சென்று அவர் செய்த தவறை உணர்த்தி காட்டிய பின்பு அவருடைய வாழ்க்கையிலே அந்த பிள்ளை மரிக்கிறது. அதற்கு பின் தொடர்ச்சியான சம்பவங்களை இங்கே அருமையான சங்கீதம் 51 தாவீது பதிவிடுகின்றார். நல்லா கவனிச்சுக்கிங்க. இந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது இதிலே பரிசுத்தத்துக்கான படிகள் என்று பல விஷயங்கள் இருக்கிறதை என் ஆவியிலே கண்டு கொண்டபடியினால் இந்த பிரசங்கத்தை நான் செய்ய ஆவலாய் இருக்கிறேன். கடந்த பிரசங்கத்தில் நம்ம பார்த்தோம் தாவீதினுடைய வீழ்ச்சி எப்படி இருந்துச்சு, அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாவம் உள்ளே பிரவேசித்தது, எப்படி பிரவேசித்தது, அதற்கு அவன் எப்படி தன்னுடைய சரீரத்திலே, மனதிலே, சிந்தனையிலே இடம் கொடுத்தான் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இன்னைக்கு சில காரியங்களை உங்களோடு நான் பேச ஆவலாய் இருக்கிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். அவர் முதல் வார்த்தையில அவர் சொல்லக்கூடிய காரியம் கிருப அப்படின்ற வார்த்தையை சொல்றார். மர்சி. தேவனுடைய இரக்கம் ரொம்ப பெரியது. எப்பேற்பட்ட பாவமாய் இருந்தாலும் ஒரு மனிதன் உண்மையாய் மனம் திரும்பி கதறி தேவ சமூகத்திலே அறிக்கை செய்யும் பொழுது அவருடைய கிருபை நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பரிசுத்தத்துக்கான இந்த முதல் படியில நான் கிருபையை முன்னிறுத்த ஆசைப்படுகின்றேன். நான் கிருபையை சார்ந்து வாழணும், கிருபையை சார்ந்து என்னுடைய ஜீவியம் நடத்தப்படணும். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் தவறுகள் இருக்கும். தவறுதல் என்பது பல சூழ்நிலையில் நடக்கக்கூடிய கட்டாயம். அது கட்டாயமா நடக்குது. சிலர் அதை தவிர்க்கிறார்கள், சிலர் அதை மேற்கொள்கிறார்கள், சிலர் அதில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாவத்துக்கும் ஒரு மனிதன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை என்பது அங்கே கிரியை செய்யக்கூடியதாய் இருக்கிறது.
அதான் ரொம்ப முக்கியம். வேற எங்கேயும் போய் விழுகல. நேரா நாத்தான் சொன்ன உடனே அவர் எங்க வந்துட்டார் தெரியுமா? தேவனுடைய சமூகத்திலே வந்து விழுகிறார். அங்க அவர் எதிர்பார்க்கிற முதல் காரியம், அவருடைய முதல் ஜெபம், அவருடைய முதல் விண்ணப்பம் என்ன அப்படின்னா, நம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கி இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டாரு. சாதாரணமான விஷயம் இல்லை. கிருபையை சார்ந்து நிற்கிற அனுபவம். நம்ம பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனா கிருபையை என்னன்றது நம்ம புரிஞ்சிக்கல. தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை, தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற அந்த இரக்கம் என்னன்னு நமக்கு தெரியல. இதே தாவீது பக்தன் சொல்றான், உம்முடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கிருபை தான் இந்த பாவமான உலகத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து தப்புவிக்க போதுமானதா இருக்குது. அப்ப என்ன சொல்ல விரும்புறேன், எவ்வளவு படுகுழியான பாவத்தில் அவன் விழுந்திருந்தாலும் ஒரு மனது, அவனுடைய வார்த்தை அவனுடைய உள்ளத்திலே உதிக்குமானால், அவனுடைய மனதிலே ஒரு வார்த்தை உதிக்குமானால், நான் அறிக்கை செய்கிறேன் என்று சொல்வானாகில், அதை விட்டு விடுகிறேன் என்று சொல்வானாகில், அது அவனுடைய வாழ்க்கையில இரக்கத்தை கொண்டு வரும். நீங்க கவனிச்சு பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 7 முதல் 9 முடிவுள்ள வசனங்களை குறிப்பிடுத்தால், நாம் பாவம் செய்யலன்னு நான் சொன்னால் என்னை நான் வஞ்சிக்கிறவனாக நான் இருப்பேன் என்று அல்லவா வேதம் சொல்லுகிறது. பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், ஆம் இது தவறுதான் என்று அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அந்த விடுதலையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மேன்மையை நீங்களும் நானும் உணர முடியும். வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதை அறிக்கை செய்தால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி கழுவி நம்மை சுத்திகரிக்க போதுமானதா இருக்குதான். அப்ப அவருடைய இரக்கத்துக்கு நிச்சயமா நம்ம விண்ணப்பம் பண்ணணும். தேவன் அந்த ஜெபத்தை கேட்பார். தேவன் அதற்கு அங்கீகாரத்தை கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். 2வது காரியம், அவன் சொல்லுகிறான், என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். 2வது சுத்திகரிக்கிற ஒரு அனுபவம். என்னுடைய மீறுதல்கள், இந்த வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அக்கிரமம், மீறுதல், பாவம், இந்த 3மே இருக்கும். இப்ப அவன் சொல்றது பாவம்னு சொல்லல, மீறுதல்கள் அப்படின்றான். அக்கிரமம் அது அதுக்கு மேல. அதாவது பாவம் என்பது சூழ்நிலைகள் நிமித்தம் மனிதன் செய்வது. மீறுதல் என்பது பிரமாணத்தை அறிந்த பிறகும் செய்வது. அக்கிரமம் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு இருக்கும் போதும் அதையே தொடர்ந்து செய்வதுதான் அக்கிரமமாய் மாறும். அந்த அளவுக்கு துணிகரமுள்ள ஒரு பாவத்தை செய்த சூழ்நிலையிலே அவன் சொல்லுகிறான், என்னை பாவமற கழுவி என்னை சுத்திகரியும். செகண்ட், சுத்திகரிப்பு. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீட்டும் அருவருப்புமான காரியங்கள் சுத்திகரிக்கப்படணும். அதே நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் பாருங்க 9ஆம் வசனத்துல சொல்றாரு, என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். கழுவுதல், நீக்குதல், சுத்திகரித்தல். இந்த 3 ப்ராசஸுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்துக்கு நேராக இழுத்து செல்லக்கூடிய ஒரு ஆவிக்குரிய படிகட்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த ப்ராசஸ் நடக்கணும், டெய்லி நடக்கணும். ஒரு மனிதனும் அனுதினமும் சுத்திகரிக்கப்படணும், அனுதினமும் கழுவப்படணும், அனுதினமும்
அவனுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நீக்கப்பட வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வழி, ஜீசஸ் கிரைஸ்ட். கிருபாதார பலியாக சிலுவையிலே தன்னையே ஜீவனை கொடுத்து ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே ஒரு மனிதன் வர வேண்டும். அது எப்படி சொல்றான் பாருங்க, 7ஆம் வசனத்துல, என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லுகிறான். ஈசோப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். ஆமென். அதுக்கு பொருள் என்னன்னா, ஒரு செடி, இஸ்ரவேலிலே முளைக்கக்கூடிய ஒரு விதமான செடி. இந்த செடியினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியாம மனிதனுடைய வாயில் கை வச்சுட்டு தெரியாம வாயில வைத்து விட்டாலோ அந்த காரியம் அது ஒரு மனிதனுக்கு நடந்து விட்டால் அவ்வளவுதான். அவனுடைய உடம்புல ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் வெளியேற்றிவிடும். அப்படிப்பட்ட ஒரு செடி தான் அந்த ஈசோப்பு. அதை கண்டாலே மக்கள் பயந்து தூரமாய் ஓடக்கூடிய நிலைமை. ஆனால் தாவீது என்ன சொல்றான், அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு சுத்திகரிப்பை எனக்கு நீங்கள் இந்த விஷயத்துல செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறான். சுத்திகரிப்புனா ஏதோ சாதாரணமான சுத்திகரிப்பு இல்ல, அதுல என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு ஒரு மேன்மையான பரிசுத்தமான ஒரு சுத்திகரிப்பு என்னுடைய வாழ்க்கையில வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே அவன் கதறி கேட்கின்றான். சோ ஈசோப்பினால் எப்படி சுத்திகரிக்கப்படும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். பிசிக்கலா அந்த செடி அவ்வளவு பவர்ஃபுல் செடி. தெரியாம தொட்டுட்டு வாயிலையோ ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் வச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான சுத்திகரிப்பை இங்கே தேவ மனுஷன் இங்கே சொல்லுகின்றான். என் அருமையான சகோதரனே சகோதரியே, இரண்டாவது ப்ராசஸ், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த மனுஷன் அவன் செய்த பாவத்தை அறிக்கை செய்யணும், கிருபைக்கு காத்திருக்கணும். அடுத்தது அவன் சுத்திகரிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். தன்னை ஒப்பு கொடுத்தாதான் சுத்திகரிக்க முடியும். ஈசோப்பை விட பவர்ஃபுல்லானதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஈசோப்பை விட 1000 மடங்கு கணக்கு மகிமையானது. இது உடம்ப மட்டும்தான் சுத்திகரிக்கும், அது ஆத்மாவையும் சேர்ந்து சுத்திகரிக்க கூடியது, நம்முடைய எண்ணங்களை சுத்திகரிக்க கூடியது, நம்முடைய ஆவியை சுத்திகரிக்க கூடியது, நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்க கூடியது. சோ அந்த சுத்திகரிப்பு என்கிற அனுபவத்தை நான் பரிசுத்தத்தினுடைய 2வது படியாக பார்க்கின்றேன். மூணாவது வசனத்தை கவனிச்சீங்கன்னா, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லுகின்றான். நல்ல கவனிங்க, அறிந்திருக்கிறேன், நிற்கிறது. இந்த 2 வார்த்தையும் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். 1, every man must know about his sin. அவன் என்ன பாவத்தை செய்கிறான் என்கிற அந்த அறிவு முதல்ல நமக்கு தேவைப்படுது. First we should know what is the mistake. என்ன தவறுன்னு நம்ம புரிஞ்சிக்காம இருப்போம். சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க, நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணல, அவங்க தான் அப்படி பண்ணாங்க, இவங்க தான் இப்படி பண்ணாங்க. No, 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 no. Every man should realize the mistake. அதான் இங்க நான் சொல்ல விரும்புகின்றேன். நான் அறிந்திருக்கிறேன். I know part of my mistakes. என்னுடைய தவறு என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அடுத்தது எப்பொழுதும் அது என் கண்களுக்கு முன்பதா இருக்குது. இந்த 2 காரியம் மட்டும்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துட்டா அடுத்த தவறுக்கு அவன் போக மாட்டான், அடுத்த பாவத்துக்குள்ள அவன் விழ மாட்டான். ஏன்னா எப்பொழுதும் அது அவன் கண்ணுக்கு முன்னால இருக்கும். எப்பொழுதும் அவனுடைய கான்சியஸ், அவனுடைய சென்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவேரா இருக்கும். ஐயோ ஏற்கனவே நம்ம இப்படித்தானே பண்ணிட்டோம், ஐயோ ஏற்கனவே நம்ம மாட்டிட்டோமே, ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்துருச்சே, அப்ப நம்ம இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு அந்த கவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த காரியம். So remember your mistake, not to feel guilt or guilty. Remember your sin, remember your past mistakes to correct in future. உன் எதிர்காலத்தை சீர்படுத்திக் கொள்வதற்கு அந்த கடந்த கால தவறுகளை நம்முடைய நினைவில் எப்பொழுதும் நிறுத்தியிருக்க வேண்டும். நான் இது பரிசுத்தத்தினுடைய மூன்றாவது படியாக பார்க்கின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, அங்க அவன் பார்த்து கண்டு அதை மனதில் நிறுத்தி அவன் பாவம் செய்தான். இங்கே தான் செய்த தவறை மனதில் நிறுத்தி நிதானித்து அறிந்து அதை கன்ஃபஸ் பண்ணி அதை அறிந்து அதிலிருந்து வெளிவர முயற்சி எடுக்கின்றான். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல். அடுத்த காரியம் அவன் சொல்லக்கூடிய காரியம். ஆமென். அடுத்த காரியம் அவன் என்ன சொல்றான் பாருங்க, 4ஆம் வசனத்திலே, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். கன்ஃபஸிங். ஆமென். உங்க அறிக்கைக்கு ஒரு வல்லமை இருக்குது. ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் செய்யக்கூடிய அறிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது. சோ அடுத்த ஸ்டெப் நான் என்னன்னு பாக்குறேன்னா, ஓப்பன் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி பேசிடணும். இதெல்லாம் நடந்துச்சு, இப்படி எல்லாம் நடந்துச்சு, என்னன்னு தெரியல, என்னால நிதானிக்க முடியல, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்யும் பொழுது நான் பரலோகத்தினுடைய உதவியை நாடுறேன், பரலோக தேவனுடைய உதவியை நாடுறேன், பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடுறேன். கன்ஃபஸிங் அவ்வளோ லேசானது கிடையாது. அறிக்கை இடுதலின் ஆற்றல் என்ற ஒரு புத்தகம் ஒன்று உண்டு. நம்முடைய டெரிக் பிரின்ஸ் அவர்கள் எழுதிய புத்தகம். முடிந்தால் அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். அறிக்கை இடுதலின் ஆற்றல், த பவர் ஆஃப் கன்ஃபஸிங். வண்டர்ஃபுல் புக். அதை படிச்சு பாருங்க. ஒரு மனிதன் வாய் திறந்து பேசக்கூடிய அந்த அறிக்கைகளில் இருக்கக்கூடிய மகிமை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சோ பரிசுத்தத்தினுடைய அடுத்த கட்டப்படியா நான் பார்க்கிறது என்னன்னா, கன்ஃபஸிங். டெய்லி கன்ஃபஸ் பண்ணணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்னென்னலாம் பேசப்பட்டுச்சு, இன்னைக்கு என்னென்னலாம் செஞ்ச ஆண்டவர்கிட்ட போய் அவருடைய சமூகத்துல நின்று இதெல்லாம் நான் அறிக்கை செய்கிறேன். எல்லா மிஸ்டேக்ஸும் ஆண்டவர்கிட்ட எடுத்து சொல்லணும். பாசிட்டிவான கன்ஃபெஷன் இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில நடந்த நெகட்டிவான காரியங்களை கன்ஃபஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. அறிக்கை பண்ண பண்ண உங்க வாழ்க்கையில ஒரு வல்லமை, ஒரு மகிமை, ஒரு சுத்திகரிப்பு, ஒரு கிருபை உங்க வாழ்க்கையை சூழ்ந்து கொள்வதை நீங்க பார்ப்பீர்கள். பாவத்தையே நினைச்சிட்டு பாவத்தை புலம்பிக்கிட்டு, பாவிகளில் பிரதான பாவி நான், பாவிகளில் பிரதான பாவி நான். ஏற்கனவே சொன்னேன், எப்பொழுதும் நம்முடைய பாவம் நமக்கு கண்களுக்கு முன்பா இருக்குதுன்னா அது நமக்கு ஒரு அவேர்னஸ். அடுத்த முறை அந்த வலையில நான் சிக்கிக்கொள்ள கூடாது என்பதற்காக தேவன் எனக்குள்ள வைத்திருக்கிற ஒரு செல்ஃப் கான்சியஸ் மைண்ட், அது என்னை பாதுகாக்க கொடுக்கப்பட்ட சிந்தை. ஆனா ஒரு சிலர் அதை எப்படி நெகட்டிவா எடுத்துக்குவாங்கன்னா, என்னன்னு தெரியல, என்னால மறக்கவே முடியல, என்னன்னு தெரியல,
என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, என்னன்னு தெரியல, அதெல்லாம் இப்ப கண்ணுக்கு முன்னால அப்படியே ஓடுது பாஸ்டர். நான் கண்ணு மூடுனா கனவுல அதுதான் வருது, நான் தனியா இருந்தா சிந்தனையில் அதுதான் வருது, எனக்கு எப்படி மேற்கொள்றதுன்னு தெரியல. அதுக்கு தான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்னு நான் கிறிஸ்துவின் சிந்தை அப்படின்ற தலைப்பில் வேத பாடம் பேசி கொண்டிருக்கிறேன். அதில் கேளுங்க, ஆசீர்வாதமா இருக்கும். நிச்சயமா டெஃபினட்டா சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. இதுக்கு மேலே நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க இந்த விஷயத்துல. ஸோ அறிக்கை செஞ்சிட்டீங்கன்னா உங்க மைண்ட் ஃப்ரீ ஆயிடும், உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த பேர்டன் குறையும். நல்லா தெரியும் அந்த இருதயத்தில் இருக்கிற பேர்டன். இல்லைன்னா ஒரு கில்ட் ஃபீலிங் வந்து 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 உங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அழுத்திக்கிட்டே இருக்கும். சத்துரு நம்முடைய வாழ்க்கையில அட்வான்டேஜ் எடுக்கக்கூடிய ஒரு இடமா இது மாறிடும். ஆனா அறிக்கை செய்யும் பொழுது எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாரம் குறைகிறத என்னால பார்க்க முடியும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இது நான் பரிசுத்தத்தினுடைய ஒரு முக்கியமான கட்டமாக நான் பார்க்கிறேன். எடுத்த உடனே ஒருத்தன் பரிசுத்தமாயிர முடியாது. எடுத்த உடனே ஒரு மனிதன் பரிசுத்தத்துக்குள்ள பிரவேசிச்சிட முடியாது. we have some process. அதுக்குள்ள ஒரு சில காரணங்கள் இருக்கிறது, சில வழிமுறைகள் இருக்குது. அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு சாங்டிஃபிகேஷனுக்குள்ள தேவன் உங்களை கொண்டு போய் நிறுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களை ஒரு சிலருக்கு ஒரு டவுட் வரலாம், தாவீது அறிக்கை செஞ்சானா விட்டுட்டானா பாஸ்டர், அந்த பெண்ணை அப்படியே தானே மனைவியாக ஏற்றுக்கொண்டானே, அறிக்கை செஞ்சான் ஆனா விடலையே பாஸ்டர். எப்பா, வில்லங்கமான கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. அது அவனுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. நானும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. ஆனா அவன் கன்ஃபஸ் பண்ணதை இன்னைக்கு நான் சொல்றேன். பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்தில் அவன் கன்ஃபஸ் பண்ணிட்டான். அவனுடைய தவறுகளை அவன் அறிக்கை செய்கின்றான். அடுத்தது இன்னொரு ஒரு படியை உங்களுக்கு காட்ட விரும்புறேன். 6வது வசனத்தை திருப்பினீங்கன்னா, இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அடுத்தது காட்ஸ் விஸ்டம். பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு சும்மா தில் இருந்தா போதாது, பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு தேவ ஞானம் தேவைப்படுது. அன்னைக்கு உப்பரிக்கை மேல உலாத்தும் போது அந்த ஞானம் இல்லை, இருந்திருந்தா இறங்கி போயிருப்பான் இல்ல. விசாரிக்க ஆள் அனுப்பும் போது ஞானம் இல்லையே, ஆள் விட்டு அழைத்து வர சொன்ன போது ஞானம் இல்லையே, உரியாவை முன்னால நிறுத்தி கொலை செய்யும் போது கூட அந்த ஞானம் கிரியை செய்யலையே. பிகாஸ் மேக்சிமம் ஆஃப் த சின் இஸ் கம்ப்ளீட் வித் த ஃபுலிஷ்னஸ். எதனால பாவம் பூர்த்தி பெறுகிறது என்று சொன்னால், முழுமை பெறுகிறது என்று சொன்னால், அது நிச்சயமாக சொல்ல முடியும் அது ஒரு முட்டாள்தனம், மதீனம். அதுக்கு ஒரு பிரசங்கம் பண்ண, மதீனமும் ஒரு பாவம் தான் என்று சொல்லி அதுக்கும் ஒரு பிரசங்கத்தை செய்திருக்கிறேன், கேட்டு பாருங்கள். ஆமென். அப்ப இன்னைக்கு நிறைய விஷயத்துல நம்ம போய் சிக்கிக்கிறதுக்கு காரணம் அந்த தேவ ஞானம் இல்லை. நான் தான் சொன்ன பாத்தீங்களா, யார் கூட பழகணும், எங்க போகணும், எங்க இருக்கணும், எங்க உட்காரணும், எங்க எந்திரிக்கணும், எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எல்லாவற்றுக்கும் ஒரு தேவ ஞானம் இருக்கு. பேசிக்கான ஒரு ஞானம் இருக்குது. அந்த பேசிக்கான ஞானத்தை இன்னைக்கு நம்ம நழுவ விட்டுட்டோம். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டங்களும், இத்தனை பாடுகளும், இத்தனை வேதனைகளும் இன்னைக்கு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய மக்களே, கவனித்து பாருங்க. இப்ப தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு, ஞானம் இல்லாம போய் மாட்டிக்கிட்டோமப்பா. அப்போ ஞானத்தை கேட்கிறான், தேவ ஞானம். ஞானத்திலேயே அதிகமான ஞானம் கொடுக்கப்பட்டது இவனுடைய மகன் இந்த சாலமோனுக்கு. ஆனா அவன் இவனை விட மோசமான இடத்துல போய் மாட்டியிருந்தான். ஞானத்தையும் குப்பையாய் மதிக்கிறவர்கள் இருப்பார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். ஞானம் இருந்தா மட்டும் தப்பிச்சிடலாம் நினைக்காதீங்க. கிருபை இருக்கணும்,
எப்பொழுது நம்முடைய பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் நம்ம கண்களுக்கு முன்பதா இருக்கணும். ஆமென். எப்பொழுதும் நம்ம கழுவி சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். எப்பொழுதும் நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அதோட தேவ ஞானமும் இணையணும். ஏன்னா தேவ ஞானம் இருக்கிற சாலமோன் தான் ஏகப்பட்ட சிக்கல்ல போய் சிக்கி ஒரு ஃபெயிலியர் லைஃப் வாழ்ந்தான். யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ராஜ்யம் ரெண்டாய் பிரிக்கப்படுவதற்கு காரணமாய் அமைந்து விட்டான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, புரிந்து கொள்ளுங்கள். அதனால தேவ ஞானம் வேணும். அந்த தேவ ஞானத்துக்காக வாஞ்சிக்கணும், பிரயாசப்படணும், அதுக்காக செபிக்கணும். எங்கிருந்து ஞானம் கிடைக்கும்? Through the word of God, word of wisdom. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களிலும் ஞானம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையிலும் ஞானம் இருக்குது. பேதைய ஞானியாக்க கூடியது கர்த்தருடைய இந்த பிரமாணம். சங்கீதம் 19 நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஞானம் தேவனுடைய வார்த்தையில் எனக்கு வரணும், தேவ ஆவியானவருடைய வல்லமையில் எனக்கு வரணும். யாக்கோபு 1:5 சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் எல்லோருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஆகிய என்னிடத்தில் கேட்க கடவன் அப்படின்றாரு. So you ask wisdom. ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேளு. எப்படி ஆண்டவர் இந்த உலகத்துல நான் வாழணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், நான் அதை மதித்து நடக்க விரும்புறேன், எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. டெஃபினட்டா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு அந்த ஞானத்தை நிச்சயமாக தருவார். சோ நான் இது ஒரு பரிசுத்தத்துக்கான ஒரு வெற்றி படியா நான் பார்க்கிறேன். காட்ஸ் விஸ்டம் அப்படின்றத. ஆமென். சோ ஃபர்ஸ்ட் கிருபை, இரண்டாவது சுத்திகரிப்பு, மூன்றாவது நம்ம கண்களுக்கு முன்பதான் நம்மளுடைய மிஸ்டேக்கை நிறுத்தி நிதானித்து அறிகிற அனுபவம், அதுக்கடுத்தது அறிக்கை இடுதல், அதுக்கடுத்தது தேவனுடைய ஞானம். அப்ப தேவ ஞானம் நம்மளை மீட்டெடுக்க கூடியது, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தக்கூடியது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். அடுத்ததாக 10ஆம் வசனத்தில் 2 காரியத்தை உங்களோடு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். 1, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். இங்க நியூ கிரியேஷனை பற்றி பேசுகிறார். நியூ கிரியேஷன் எப்ப நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்? மறுஜென்மம் என்பது எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நடக்குது? இந்த நியூ டெஸ்ட்மென்ட் கான்செப்ட் படி என்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய மறுஜென்ம முழுக்கு என்னுடைய வாழ்க்கையில வருதோ, ஆமென், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என் மேல வருகிறதோ, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நியூ கிரியேஷன் என்ற ஒரு ஆரம்பத்தை கொடுக்குது. சுத்த இருதயம், கிளியர் மைண்ட், தெளிந்த புத்தி, சுத்தமான இருதயம். இருதயம் சுத்தம் அப்படின்னா நம்ம இருதயத்தை நினைக்காதீங்க, உள்ளான மனுஷனை நான் சொல்லுகிறேன். ஏன்னா புறம்பான மனுஷனை சுத்திகரிக்கிறதை விட உள்ளான மனுஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பை பற்றி தான் இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது யாரும் மனுஷன் கொடுக்க முடியாது. நீ எந்த ஊழியக்காரர்கிட்டையும் போய் எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட இருக்கிற இருதயத்தை எடுத்துட்டு விட்டுருவாங்க. தயவு செஞ்சு அப்படி இப்படி போய் கேட்காதீங்க. தேவன் தான் உனக்குள்ளே சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்க முடியும். தேவன் தான் உங்களுக்குள்ளே அந்த சுத்த மனசாட்சியை சிருஷ்டிக்க முடியும். தேவன் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சுத்த இருதயத்தை உருவாக்க முடியும். கம்ப்ளீட்லி நியூ ஜெனரேஷன், நியூ கிரியேஷன். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் புது சிருஷ்டியாகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்போ ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள மனம் திரும்பி, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு மீட்பின் அனுபவத்தை பெற்று பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை ஒரு மனிதன்
பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் சொல்லுகிறேன், அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாமே புதுசா மாறுது. அவனுடைய மனது, சிந்தை, அவனுடைய எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாவற்றிலும் ஒரு புதுமையை காட்டக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும். சுத்தமான இருதயம், சுத்தமான இருதயம் டெய்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஏன்னா இது கரப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். உள்ளான மனுஷன் தீட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் உள்ளிருந்து வெளியே வர்றது ஒரு மனிதனை தீட்டுப்படுத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுடைய ஆத்மா கரைப்பட்டு கொண்டேதான் இருக்கும், பல விஷயத்துல கரைப்பட்டு கொண்டிருக்கோம். அப்ப அனுதினமும் நான் புது சிருஷ்டியின் அனுபவத்தை அனுபவிக்க கூடியவனாக இருந்தால் மட்டுமே இந்த பரிசுத்த ஜீவியத்துக்குள் என்னால் நிலைத்து நிற்க முடியும். அத பழைய ஏற்பாட்டிலே கேட்டுட்டாரு. யாரு? தாவீது. பழைய ஏற்பாட்டிலே கேட்டுட்டாரு. நான் புதிய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டி ஆகக்கூடிய அந்த அனுபவத்தை பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அந்த அனுபவம் எனக்கு வேணும்னு கேட்ட ஒரு தேவ மனுஷன் தான் இந்த தாவீது. கேட்டார், அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இத பரிசுத்தத்துக்கான ஒரு முக்கியமான படியாக நான் பார்க்கின்றேன். அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா, அதே 10ஆம் வசனத்துல நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நிலைவரமான ஆவியை என்னுடைய உள்ளத்திலே புதுப்பியும் என்று கேட்கிறார். அடுத்தது, இந்த பெர்மனண்டா எனக்குள்ள நிலைத்திருக்கிற ஒரு கிருபையை தாங்க. இன்னைக்கு நிறைய பேரு அவங்க வாழ்க்கையில நினைச்சா ஜெபிப்பாங்க, நினைச்சா பைபிள் வாசிப்பாங்க, நினைச்சா சர்ச்சுக்கு போவாங்க, அப்புறம் தூக்கி போட்டு 6 மாசம் ஆள் அட்ரஸ் இல்லாம போயிடுவாங்க. அதாவது என்னன்னா, ஒரு நிலைவரம் இல்லாதவங்க. நான் தான் சொன்ன பாருங்க, ஆர்வ கோளாறுன்னு சொன்னேன். நிறைய பேர் இந்த ஆர்வ கோளாறுல தான் இருப்பாங்க. ஆனா இந்த நிலைவரமான ஒரு பெர்மனண்டா ஒரு ஃபர்மா நின்று ஆவிக்குள்ள வளர்வதற்கு தேவையான ஆவியானவருடைய துணை எனக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாம ஒரு மனிதன் பரிசுத்தத்தை அடைய முடியாது. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய துணை வேணும். அதுதான் கடைசியா அவர் கேட்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. கடைசியா அவர் கேட்கக்கூடிய காரியம் நிலைவரமான ஆவி. 11ஆம் வசனத்துல நீங்கள் குறிப்பெடுத்தால் தெரியும், பரிசுத்த ஆவி. அடுத்தது 12ஆம் வசனத்துல சொல்றாரு, உற்சாகத்தின் ஆவியானவர். ஆமென். அவர் கேட்கக்கூடியது என்னன்னா, ஃபைனலா பரிசுத்த ஆவியானவருடைய உதவி வேணும். என்னுடைய பரிசுத்தத்துக்கு தேவையானது பரிசுத்த ஆவியானவருடைய உதவி. அது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியில பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள்ல 3 முக்கியமான கிரியைகளை அவர் ஞாபகப்படுத்துறாரு. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உம்முடைய நிலைவரமான ஆவி. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டா, அந்த பரிசுத்த ஆவியிலே ஒரு மனிதன் நடத்தப்பட்டால் நிச்சயமாக அவன் நிலைத்து நிற்கிறவனாக, சத்தியத்தில் நிலைத்து நிற்பான், பரிசுத்த ஜீவியத்தில் நிலைத்து நிற்பான், விசுவாச ஜீவியத்தில் நிலைத்து நிற்பான், ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவன் நிலைத்து நிற்பான். எல்லாம் நல்ல ஆவிக்குரிய மேன்மையான காரியங்களை அவன் நிலைத்து நிற்கிறதுக்கு தேவையான ஒரு கிரியை எனக்கு வேணும். அது யார் கொடுக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். சும்மா நான் ஜெபிங்க ஜெபிங்கன்னு கத்துறதுனால சபையில் இருக்கிற எல்லாரும் ஜெபிச்சிருவாங்களா? கிடையாது. அவர் அப்படிதான் எப்பவுமே அப்படி கத்திட்டு இருப்பாரு, போயினே இருப்பாங்க, தட்டி விட்டுட்டு போயினே இருப்பாங்க. நீங்க யாருக்கு வேணாலும் அட்வைஸ் பண்ணுங்க, தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு மனிதனுக்குள்ள நிலைவரமான அந்த ஆவி உள்ள வரணும்.
அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டே இருங்க. அந்த ஆவியானவர் மட்டும் ஒருத்தனை டேக் ஓவர் பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கு பிறகு யாரும் அவனுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை. அவனே ஜெபிப்பான், அவனே ஊழியம் பண்ணுவான், அவனே வேதத்தை வாசிப்பான், அவனே பரிசுத்தமா வாழ்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவராக இருப்பான். அன்பு சகோதர சகோதரிகளே, சோ இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுறாரு. ஆமென். அவர் சொல்றாரு பாருங்க, நிலைவரமான ஆவி. அடுத்து சொல்றாரு, உம்முடைய பரிசுத்த ஆவி. ஐ நீட் யுவர் அனாயிண்டிங், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் அனாயிண்டிங். நமக்கெல்லாம் இன்னைக்கு கேட்கல, பெந்தகோஸ்தே நாளன்று நம் மீது பொழிந்தருளின அந்த ஆவியானவர் இன்று வரை யாரெல்லாம் விசுவாசத்தோடு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது இறங்கி வருகிற அந்த ஆவியானவர் போதுங்க. இந்த ஆவியானவருடைய மகிமை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில இறங்கி வந்துட்டா போதுங்க. அவர் சொல்றாரு பாருங்க, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. தேவ சமூகத்தை விட்டு என்னை தேவன் புறக்கணிக்க கூடாது என்று சொன்னால் எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஜீவிக்கிறவராக இருக்க வேண்டும். தாவீதினுடைய கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கீங்க. எதுக்காக அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கேட்கிறான் அப்படின்னா, அப்பதான் ஆண்டவரே நீங்க உங்க சமூகத்தை விட்டு என்ன புறம்ப தள்ள மாட்டீங்க, நீங்க என்ன புறம்ப தள்ள மாட்டீங்க ஆண்டவரே என்று கதறுகிற அந்த கதறுதல் இன்றைக்கு இந்த அதிகாரத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இதை நான் பரிசுத்தத்தினுடைய ஒரு முக்கியமான கடைசி கட்டமா பார்க்கிறேன். அவர் சொல்றார், உம்முடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்துருங்க. எப்போ? உற்சாகமான ஆவி என தாங்கணும் ஆண்டவரே. நான் இழந்து போன சந்தோஷம், நான் இழந்து போன ஆசீர்வாதம், நான் இழந்து போன கிருபாவரங்கள், நான் இழந்து போன என்னுடைய ஆவிக்குரிய அழைப்பு, மேன்மை, தரிசனம் யாவற்றையும் ஆண்டவரே எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. ஒரு உற்சாகமான ஆவி ஆண்டவரே, என்னை போய் படுக்க வைக்கிற ஒரு முடக்கி வைக்கிற ஆவி அல்ல ஆண்டவரே. அவன் ஜெபிக்கிறான் பாருங்க, ஒரு நாள் முழுசும் தூங்குனான்னு சொன்னல, சாயங்காலம் வரை படுக்கையில படுத்து எழுந்தான் என்று சொன்னல. யோசித்துப்பார் ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள். இப்ப அதை மேற்கொள்றதுக்கு எதுக்கு அவன் ஜெபிக்கிறான்? உற்சாகத்தினுடைய ஆவியானவர். ஐ வாண்ட் டு பி ஆக்டிவ் பர்சன் இன் கிரைஸ்ட். I would like to be an active person. சும்மா வார்த்தையில அல்ல, செயல்களில் செயல்படுத்துகிற செயல் வீரனாய் என்னை மாற்றக்கூடிய ஒரு ஆவியானவர் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். எத்தனை ஒரு மேன்மை, எத்தனை ஒரு மகிமை, எத்தனை ஒரு கிருபை, எத்தனை பெரிய ஆசீர்வாதம் என்று பாருங்கள். சோ பரிசுத்தத்துக்கு தேவையான கடைசி படி என்ன தெரியுமா? அவருடைய ஆவியானவருடைய பிரசன்னம். அவருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் இருந்த பரிசுத்தத்துக்குள்ளேயும் நம்மளை நடத்தி செல்லும். அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளவும் அந்த பிரசன்னம் நமக்கு உதவி செய்யறதா இருக்கும். ஆவிக்குரிய மக்களே, சோ இந்த பரிசுத்தத்துக்கான படிகளை மட்டும் தான் நான் சொல்றேன். நடந்துச்சா? ஆம். திரும்பவும் தாவீதை தேவன் தூக்கினார், அந்த ஞானத்தை கொடுத்தார், அந்த கிருபையை கொடுத்தார், அவருடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்தார், அவனுடைய வாழ்க்கையில் அந்த நன்மையை காண பண்ணினார். சோ பரிசுத்தத்தின் படிகள்ல முதல்ல கிருபை, இரண்டாவது சுத்திகரிப்பு, மூன்றாவது என் கண்களுக்கு முன்பதா எப்பொழுதும் என்னுடைய பழைய காலங்களை நினைத்து பார்த்து நடக்கணும், மூணாவது என்னுடைய அறிக்கை, நான்காவது தேவன் எனக்கு கொடுக்கிற ஞானம், ஆமென், ஐந்தாவது சுத்தமான இருதயம், ஆறாவது பரிசுத்த ஆவியானவருடைய 3 விதமான கிரியைகள் என் வாழ்க்கையில நடக்கணும். நிலைவரமான கிரியை, பரிசுத்தமான கிரியை, உற்சாகமான கிரியைகள். இது 3ம்
என் வாழ்க்கையில இருக்கும் பொழுது உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ள மாட்டீங்க. என் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திருப்ப எனக்கு கொடுத்து என்னை உயர்ந்த நிலைமையில வைப்பீங்க ஆண்டவரே என்று சங்கீதம் 51 அவர் சொல்லி முடிக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை கேட்டவங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு பரிசுத்தத்துக்காக ஜனங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான வழி தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பிரயாசங்களை மாம்சத்துல எடுத்து, பல தீர்மானங்களை மாம்சத்துல எடுத்து, இன்னும் என்னால் ஒரு பரிசுத்த நிலைமைக்கு, இன்னும் என்னால் ஒரு பரிசுத்த அனுபவத்தை அனுபவிக்க முடியவில்லை என்று யாரெல்லாம் கதறி கொண்டிருக்கிறார்களோ, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருகிறதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அப்பா, ஒரு அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் விசுவாசத்தோடு இப்பொழுது தங்கள் பரிசுத்த ஜீவியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை வல்லமை, அந்த உற்சாகத்தின் ஆவியானவர், அந்த நிலைவரமான ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஒரு சமாதானம் வரட்டும், ஒரு பரிசுத்தம் வரட்டும். பிசாசு எந்த விதமான கில்ட் கான்சியஸை கொண்டு வந்து, ஆண்டவரே தகப்பனே, அவர்களை குற்ற மனசாட்சியிலே வருத்தி கொள்ளாதபடிக்கு தேவரீர் ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் பரிசுத்த ஜீவியத்தையும் தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சுவாமி, நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சுவாமி, நீரே ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.